வணக்கம் தோழர். வணக்கம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும், இந்தியாவுக்கே தெரியும், நேற்று வந்து உலகத்துக்கே தெரியும், நேற்று கரூரில் நடந்த சம்பவம். இப்போது வழக்கு அந்த கரூர் மாவட்ட செயலாளர், தவேகாவுடைய கரூர் மாவட்ட செயலாளர், அதுக்கு அடுத்தது புஷி ஆனந்த், அதுக்கு அடுத்தது சிடி நிர்மல்குமார், இவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த அரசு விஜயை குறிவைத்து போகுதா அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து இவங்க நீதிமன்றத்தில் நாளைக்கு இந்த வழக்கு வருது. ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜயை நோக்கி இவங்க செல்றாங்களா இல்லை விஜய்க்கு ஒரு மிரட்டல் வைக்கப்படுகிறதா? அதில் போகிறதுக்கு முன்னாடி இது செஞ்சது சரியான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்ட நடைமுறையாக பார்க்கும்போது இது ஒரு வகையில் சரிதான். எது சரி? இந்த வழக்கு போடுற நடைமுறை. ஏன்னா நீங்கள் அனுமதி பெறும்பொழுதே அந்த அனுமதியில் நீங்கள் சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டு தான் போடுறீங்க. ஏன் விஜய் மேலே போடாமல் புஷி ஆனந்த் மேலேயும் நிர்மல்குமார் மேலேயும் போட்டாங்க? நிர்மல்குமார் மேலே போட்டதுக்கு எனக்கு ஒரு காரணம் தோணுது, புஷி ஆனந்த் மேலே போட்டதுக்கு வேற ஒரு காரணம் தோணுது. புஷி ஆனந்த் பீயிங் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் தான் அந்த பார்ட்டியோட ஆப்ரேஷன்ஸ் அந்த இதுக்கெல்லாம் பொறுப்பாகிறாரு. இன்னொன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கலாம். ரெண்டாவது வாட்டி அங்கே பர்மிஷன் வாங்குறதுல பிரச்சனை இருக்கும்போது இவர் தான் போறாரு. அப்படின்னும் போது இவர் பேரில் தான் பர்மிஷனும் வாங்கியிருப்பாங்க. அந்த மற்ற லைசன்ஸ், குறிப்பாக அந்த ஒளி லைசன்ஸ் வந்து இவர் பேரில் வாங்கியிருக்கலாம், மாவட்ட செயலாளர். அதனால தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. இவர் சுப்ரீமோவாக இருக்கிறதுனால இவர் மேலேயும் போடுறாங்க. நிர்மல்குமார் மேலே போட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, பீயிங் ஐடி விங் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, போலீஸ் ஆரம்பத்துலேருந்து அலீஜ் பண்ணுறது, இல்லை இந்த திமுக ஆட்கள் மற்றவங்களும் அலீஜ் பண்ணுறது, அதில் ஒரு நியாயமும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு டைம் டேபிள் ஒன்று, டைம் ஷெடியூல் ஒன்று கொடுக்குறாங்க. சரி, அந்த டைம் ஷெடியூலில் 8:45 இந்த மாதிரியான ஒரு டைம் ஷெடியூல். எனக்கு தெரிந்து 3 o'clock to 10 o'clock போலீஸ் அனுமதி வேறங்க. போலீஸ் அனுமதி எல்லாமா, நீங்கள் டிவிகே மாதிரியான பார்ட்டி வந்து ஒரு இணையத்திலையும் இருக்குது, களத்திலையும் இருக்குது அந்த பார்ட்டி. இப்போ டிவிகே என்டிகே இந்த ரெண்டு பார்ட்டியுமே வந்து இணையத்துல ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடிய, எல்லா பார்ட்டியும் இணையத்துல இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த களத்துல வந்து அரசியல் பண்றவங்க பெரும்பாலும் இந்த இணையத்துல செய்யக்கூடியவங்களாவும் இருக்கிறாங்க. அந்த டிசைன் இந்த ரெண்டு பார்ட்டிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க டிவிகேவோட அஃபிஷியல் அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து நீங்க ஒரு டைம் ஷெடியூல் வந்து கொடுக்குறீங்க. அந்த டைம் ஷெடியூல் 8:45ன்னு கொடுத்த அந்த டைம் ஷெடியூல்ல இவர் இங்க ஸ்டார்ட் பண்றதே 8:45 தான். இல்ல, நீங்க வந்து let us be specific to கரூர். சரி, கரூருக்கு நாமக்கல்ல சொல்றீங்க. சரி, 3 மணினே கூட வச்சுப்போம். கரூருக்கு அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம்க்கு அவர் வர கிடையாது. 3 to 10ன்னு போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஆமா, போலீஸ் கிட்ட அந்த பெர்மிஷன் லெட்டர்ல 3 to 10 கொடுக்குறாங்க. தொடர் ஒரு விஷயத்தை உடைச்சு பேசுவோம். என்னன்னா, இப்போ நான் நிறைய போராட்டத்துக்கு அனுமதி வாங்கின அனுபவம் உண்டு. நான் வந்து ஒரு 10 வருஷமா அரசியல், ரொம்ப ஒரு 18-19 வயசுல இருந்தே அனுமதி பெற்று போராட்டம் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை 2018 முதல் முறையா தஞ்சை குடிக்காடு கலவரத்துக்காக இதே சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளா இந்த அனுமதி வாங்குற நடைமுறை என்ன என்பதை, அது எப்படி மாறிக்கிட்டு வருது, இந்த 8-9 ஆண்டுகள்ல அது எப்படி மாறிட்டு வருதுன்றது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த இதுல இருந்து சொல்றேன், அனுமதி எப்படிதான் பெறுவாங்க. சரி, கரெக்டா எக்ஸாக்ட் டைம்லாம் சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு 6 மணிக்கு நாங்க கூட்டம் பிளான் பண்ணியிருக்கோம்னா நாங்க என்ன பண்ணோம்னா 4 மணின்னு சொல்லுவோம். இன்னொன்னு 1 மணி நேரம் தான் தருவாங்க எல்லாருக்குமே ஆர்ப்பாட்டத்துக்கு. இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தருவாங்க. இன்னொன்னு, இவங்க 3 to 10ன்றத அனுமதியில தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் பார்த்தேன், அது உண்மையா பொய்யான்றது அது விசாரணையில தான் வரணும். அது என்னன்னா 12:45 1 மணின்லாம் போட்டிருக்காங்க. கரூர் மென்ஷன் பண்ணல. இவங்க கரூர்ல இவங்க கேட்காத டைம் எப்படி கொடுக்க முடியும்? கேட்காத டைம் நான் கேட்கறது இவங்க கொடுக்கலங்க, போலீஸ் கொடுக்கல, இவங்க அழைக்கிறாங்க. இல்ல, அபிஷியல் லெட்டர் என்கிட்ட இருக்கு தோழர். அபிஷியல் லெட்டர்ல நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அந்த லெட்டரை பாக்குறீங்க, நீங்க ட்விட்டர் ஹேண்டில் பாருங்க, வினயத்துல அபிஷியல் லெட்டர். ஏன் அபிஷியல் லெட்டர்னு சொன்னா, இதுல டிஎஸ்பி டவுன்ன்றது கையெழுத்து போட்டுருக்காரு. இருங்க, நான் முடிச்சிடுறேன். இது வந்து டிஎஸ்பிக்கு நீங்க கொடுக்குற டைம். ஆமா, நீங்க ஒரு கால் கொடுக்குறீங்களா, மக்களுக்கு ஒரு கால் கொடுக்குறீங்களா, உங்க இணையத்துல ட்விட்டர் ஹேண்டில் கொடுக்குறீங்களா, அந்த கால்ல இந்த டைம் நீங்க கொடுக்கல. 3 to 10ன்ற டைம் நீங்க ட்விட்டர் கால்ல கொடுக்கல. அவங்க வந்து 12 மணி அந்த ஸ்லாட்டை கொடுக்குறாங்க. சரி, சோ அதனால சிடி நிர்மல்குமார அந்த வழக்குல சேர்த்திருப்பாங்கன்றது என் கணிப்பு. ஓகே, ஃபைன். நீ வந்து மக்களை முன்கூட்டியே வரவழைச்சிருக்கிற. ஏன்னா பீயிங் வந்து ஐடி விங் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, யூ ஆர் லயபிள். அதனால அவர் சேர்த்திருக்கலாம். ஏன்னா டிஎஸ்பி டிஜிபியா அதான் சொல்றாரு. அதுல ஒரு உண்மையும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம்.
ஏன் இவங்களை சேர்த்தாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தோட அணுகுமுறை எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, எப்பவுமே நீதிமன்றத்தோட மனநிலை என்னவா இருக்குன்னா, வெளியில சூழல் என்னவா இருக்குன்னு பார்ப்பாங்க. மக்கள் மனநிலை என்னவா இருக்கு, பத்திரிகைகள்ல என்ன பேசப்படுது, அந்த பிரச்சனை என்ன மாதிரியான ஒரு சோசியல் அந்த சமூகத்துல என்ன ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கு, அரசு என்ன அழுத்தத்தை கொடு, இது எல்லாமே வேலை செய்யும். அந்த வகையில பார்க்கும்போது நாளைக்கு தாவேகாவுக்கு சாதகமான ஒரு நிலை நீதிமன்றத்தில் வர இயலாத சூழல் உண்டாகலாம். ஓகே, வராது. இன்னும் வெளிப்படையாவே சொன்னா வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓகே, என்ன நடக்கும்? அதனால மேபி அவங்க கைது செய்யப்படலாம். இப்போ ஆந்திரால புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டார். ஒரு நாள் ஒரு பிரிசன்ல இருக்க வைக்கப்பட்டார், ஒரு நேம் சேக். நான் என்ன நினைச்சேன்னா, மேபி விஜய் கைது செய்யப்படலாம். ஆனால் இந்த அனுமதியும் அவர் பேர்ல வாங்காத போது, இந்த கூட்டத்தையும் அவர் ஆர்கனைஸ் செய்யாத போது, எந்த இடத்துலையும் கால் அவர் கொடுக்காத போது, ஸோ போலீஸ் ரொம்ப நம்ம ரொம்ப லீகலைஸ்டாக போவோம், மேபி அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், அது பண்ணிட்டு அது எந்த வகையிலும் இவர் பொறுப்பாகாத போது இவரை எப்படி உள்ள கொண்டு வரதுன்றதுனால கூட அவங்க அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அந்த மதுரை மாநாட்டில் அந்த பையன் பவுன்சர் ஒரு பையனை தூக்கி போட்டு வரணுமா, அது ஒரு கேஸ் ஆச்சுல. அதில் விஜயை A1 சேர்த்தாங்களே. ஏன்னா அவர் விஜயோட பவுன்சர்ஸ். நீங்க என்னோட பவுன்சர், நீங்க என்னை பாதுகாக்க வரும்பொழுது நான் ஒருத்தர் ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு சமம் அது. அதனால அதுல போடுறாங்க. ஆனா அது நிக்குமா நிக்காதான்றது வேற. நீங்க அட் ஒன்ஸ் நீங்க ஒரு கிரைம் சீனை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்னோட வேலையை அவர் ப்ரொடெக்ட் பண்றது தானே. நீங்க கத்தி எடுத்துட்டு குத்த வந்தா ஓடி வர்றவன கத்தி எடுத்துட்டு குத்த வந்தா உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. திடீர்னு நீங்க ஒரு கட்டை எடுத்து அடிச்சு அவர் செத்து போனாருன்னா அதுக்கு நீங்க ப்ராசிக்யூட் ஆக மாட்டீங்க. அதுவே கத்தி எடுத்து குத்த வராத கட்டி பிடிக்க வர தூக்கி வீசினீங்கன்னா அது எப்படி எனக்கு தெரியும் கட்டிப்பிடிக்க வராதா குத்த வராதான்னு? அதுதான் பிரச்சனை. அப்ப அங்க நீங்க இந்த செக்ஷன் 100 ரொம்ப குரூஷியலான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். தற்காப்புக்கு தாக்குவது என்பது அது நீங்க அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நியாயப்படுத்தணும். தற்காப்புக்கு தாக்குறதுன்றது வழக்கு விசாரணையில தான் தெரிய வரும். இப்போ ஒன்னும் அவருக்கு தண்டனை கொடுத்துல கொடுக்காத வரை அது தப்பு கிடையாது. அதுதான் சொல்றேன். நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த இடத்துல நான் விஜய் எங்க லயபிள் ஆகுறாரு நான் யோசிக்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் இந்த இதுல ஒரு விஷயத்துக்கு போறேன். 2 விஷயம் இதுல ரொம்ப அரசியல் ஆளுமைகளை முதல்ல நான் விஜய் அவங்க கட்சியில என்ன பிரச்சனைன்றதை பேசிட்டு அதுக்கப்புறம் அரசோட லயபிலிட்டிக்குள்ள வரேன். யாரை தப்பா நினைச்சுக்கன்னா, இதுல விஜய் எங்க தவறுனாரு. இப்போ உதாரணத்துக்கு நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பேரணி நடத்தினோம். நீலம் பண்பாட்டு மையம் சார்பா நடத்தினாங்க. அந்த பேரணியை அனுமதி வாங்கினது அவங்களா இருக்கலாம். ஆனா அது ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வர அந்த பேரணி ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்து அந்த பேரணி அது எந்த ஒரு அசம்பாவிதம் நடத்தினதுல பலர் பங்கு செலுத்தினதுல நானும் பங்கு செலுத்தினேன். அந்த எப்படி நடத்தணும்னா, முன்னாடி நாள் நாங்க அனுமதி கேட்டது 500 ஆண்கள் 500 பெண்கள். எல்லாரும் ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டுறது 10,000 பேருக்கு அனுமதி கேட்டு 77,000. எல்லா அரசியல் கட்சிகளும் எக்ஸாக்ட் நம்பர் சொல்லி எப்பவுமே சொல்ல முடியாது. நீங்க மாநாடுக்கு திமுக அனுமதி கேட்டாலும் சரி, அண்ணா திமுக அனுமதி கேட்டாலும் சரி, இல்ல XYZ எந்த கட்சி அனுமதி கேட்டாலும் 50,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க, 30,000 பேர் வருவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர எக்ஸாக்ட் நம்பர் 1,00,000 பேர் வருவாங்க 2,00,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி யாருமே அனுமதி கேட்கறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இவங்க மாநாட்டிலே நாங்கள் 1,00,000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எப்பவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை மட்டும் அரசு நம்பாது. இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த பேரணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அந்த பேரணி அப்போ 500 ஆண்கள் 500 பெண்கள். முன்னாடி நாள் இதே சேட்பட் ஏசி ஆஃபீஸில் ஒரு எக்மோர்ல ஏசி F2 போலீஸ் ஸ்டேஷன் மேலே மீட்டிங் நடக்குது. அப்போ ஏசி என்ன சொல்றாருன்னா, இல்லை நாங்கள் பெரிய நம்பர்ஸ் எதிர்பார்க்குறோம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இல்லை நாங்கள் மேனேஜ் பண்ணோம், இல்லை உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. கிட்டத்தட்ட 3 நாள் என்ன ஆச்சுன்னா அசம்பாவிதம் நடக்கும். அப்போ நாங்கள் அந்த க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ணோம்னா, ஒரு 5,000 பேருக்கு மேலே அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் அதில் ஒரு 200, 250, 300 பேர் நாங்கள் அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணோம். அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கணும். ஒரு கூட்டத்தை நடத்துகிறவங்களுக்கு குறைஞ்சது உங்கள் பார்ட்டியோட பலத்தில் உங்ககிட்ட ஒரு 500லேருந்து 1000 பேர் இருப்பாங்க.
இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபுல்லாக எம்சி ராஜா ஹாஸ்டலு இந்த எல்லா ஹாஸ்டல் பசங்களை நாங்கள் வந்து மொதல் நாள் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து வகுப்பு நடத்தணும். இந்த க்ரௌடை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஏன்னா திமுக தரப்புலேருந்து அசம்பாவிதம் நடக்கும்னு பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரபலமான தலித் கட்சியும் பேரணியில் பங்கெடுக்காதீங்கன்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம்னு நாங்களும் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். அப்போ உள்ள உருவபொம்மை எரிச்சா நம்ம என்ன பண்ணுறது? திடீர்னு ஸ்டாலின் உருவம் கொண்டு வந்து ஒருத்தன் எரிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இல்லை அரசை ரொம்ப கொடூரமாக விமர்சிச்சு ஒரு சட்ட விரோதமாக விமர்சித்து ஒரு முழக்கம் வந்தால் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? திடீர்னு யாருன்னா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அவங்களுக்கு தண்ணி எப்படி கொடுக்குறது? எங்கேயுமே இல்லைங்க. இந்த லேன்ஸ் கார்டன்லேருந்து ராஜரத்ன ஸ்டேடியம் மியர் 2 கிலோமீட்டர்ஸ். ஒரு 5000 பேருக்கு நாங்கள் யோசித்தோம். இதை எதுக்கு யோசிக்கிறோன்னா வர்றது வந்து ஒரு க்ரௌடு. நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் இன்வைட் கொடுக்குறோம். பப்ளிக் இன்வைட் கொடுக்கும் பொழுது யார் வருவாங்க, யார் போவாங்க, அதில் என்ன மைண்டு உள்ளவங்க வருவாங்க? எல்லாருமே வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு நீதி கேட்டு தான் வருவாங்களா, இல்லை இந்த கூட்டத்தை சிதைக்கிற நோக்கத்தோடவும் வருவாங்கன்றதுனால நாங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக கிட்டத்தட்ட 3 நாள் அந்த பசங்களுக்கு வந்து உட்கார வச்சு மீட்டிங் போட்டு அவங்களுக்குலாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து நாங்கள் ஒரு 20 பேர் வாக்கி டாக்கிஸ் வச்சுக்கிட்டு அது ஒரு ஒருங்கிணைச்சோம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு கூட்டத்தை நடத்துறவங்களுக்கு அந்த பொறுப்பு கட்டாயம் இருக்கும். பொறுப்பு இல்லைன்றீங்களா? ஆமாம், எந்த இடத்துல இல்லைன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அந்த மீட்டிங் நடக்கும்போது. தண்ணி கொடுத்த விதம் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்க. தூக்கி போடுறது. ஆமாம், அது ஏன் பிரச்சனையாகும்னா, நீங்கள் ஒரு தண்ணி போடு. நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை. எனக்கு அந்த அனுபவமும் உண்டு. நீங்கள் தண்ணி போடும்போது பப்ளிக் ஒரு மாபாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதை பிடிக்கிறதுக்கு 10 பேர் விடுவோம். ஒருத்தனுக்கு தான் அது கிடைக்க போகுதுன்னு தெரியும். ஒருத்தன் தான் பிடிக்கவும் முடியும்னு தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிறவன் அது பிடிக்கவே முடியாதவன் கூட ஜிம்புவான். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களால் வந்து நீங்கள் முன்னாடி நாள் ஒரு கூட்டம் நடத்திருக்கணும், இல்லை ஒரு வாரம் நடத்தணும். தலைவர் வராரு, இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க, குறுகலான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. 4 பக்கம் ஒரு 4 முக்கு ஜங்ஷன் கொடுத்துருக்கலாம், 3 முக்கு ஜங்ஷன் கொடுத்துருக்கலாம். நான் இன்னொன்று கரூர்காரங்கக்கிட்டே சில பேர்கிட்ட பேசினேன். அவங்க சொல்லக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதி இவ்வளோ தவிர்த்திருக்கலான்றாங்க. இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம். கேட்டது வந்து வேற இடம் இல்லையா கம்ப்ளீட்டா? ஆமா, அந்த இடத்த ஏன் கொடுக்கல? அது அடுத்து வரேன். இவங்க பண்ண அந்த விஷயத்துக்குள்ள நான் வரேன். ஏன்னா ஒரு பொறுப்புமிக்க தலைவர் என்பவர் வந்து மக்களின் மூடத்தனத்தையும் மக்களின் ரசிகத்தனத்தையும் என்ஜாய் பண்றவரா மட்டும் இருக்கக்கூடாது. அதை தாண்டி அவர் வந்து மக்களை பொறுப்போடு பாதுகாக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கணும். அவர் ஷுட் ஆன்டிசிபேட். இப்போ நாங்கள் உட்காந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பரந்த இடத்த நான் கேட்குறேன். அதுவும் அந்த லெட்டரில் ரொம்ப தெளிவு என்ன சொல்றது, இன்ஜினியர் வச்சு அளந்துருக்காங்க. அளந்து 1,20,000 சதுரடி காலியாக இருக்கு. அந்த இடத்துல எங்களுக்கு கொடுங்க, 60,000 பேர் வரை அங்கே அக்காமடேட் பண்ண முடியும், அதை எங்களுக்கு கொடுங்கன்னு அவருக்கு கேட்டுறாங்க. இப்போ நான் வரேன் பாருங்க, அதுக்கு தான் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒத்துக்கிட்டோம். வேற ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க, நாம ஒத்துக்கிட்டோம். எங்க பல ஊடகவியலாளர்கள் 2-3 நாளா துக்ளக் அவரா இருக்கட்டும், இல்லை இவர் சவுக்கு சங்கரா இருக்கட்டும், எல்லாரும் வந்து இப்போ அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. 2-3 வாரமா சொல்ற விஷயம் என்னன்னா, குறுகலான இடமா கொடுக்குறாங்க, அசம்பாவிதம் நடக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னு அவங்களும் ஒரு ஆன்டிசிபேட் பண்றாங்க. அப்போ ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடியவங்க, பார்வையாளராக இருக்கக்கூடியவங்களே ஆன்டிசிபேட் பண்ணும் பொழுது நீங்க பேசினாரே எங்களுக்கு பேசினா பத்தாது தோழர். நீங்க நான் கேட்ட இடத்தை நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அது அடுத்து வர. நான் வந்து ஒரு என்னோட மக்கள், அவங்க என் மக்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு வரேன், புரியுதுங்களா? என் மக்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு வரும்பொழுது ஐ ஹேவ் a joint liability. ஆமா, joint liability. கரெக்ட். நான் வந்து ஒரு அப்சல்யூட் liability எனக்கு இருக்குன்னு சொல்றேன். I agree with you. அந்த பிரச்சாரத்துக்கு கரூருக்கு விஜய் வருவதற்கு முன்பே அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் லைபிலிட்டி கரெக்டா வேலை செஞ்சது. எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து எல்லாருக்கும் சரியாக தண்ணீர் கொடுக்கப்பட்டது, எல்லாரும் மேல இருக்கிறவங்களாம் கீழே இறங்க, எல்லாம் முறையா செய்யப்பட்டது. ஆனால் காவல்துறை என்ன ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்கன்னா, 500 காவலர்களை மட்டும் தான் போட்டுருக்காங்க. அதுதான் அடுத்து வரேன். நான் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா மக்களுக்கு ரெண்டு பக்கத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப இந்த இடத்துல நான் அவர் விஜய் தாவேகாவினர் அந்த கட்சியின் நண்பர்கள் பண்ண தவறுன விஷயம், அது பிழை மட்டும் இல்ல, அது ஒரு குற்றம். ஏன்னா கொலையற்ற கொலைன்னு நான் இதை சட்டப்படியான வார்த்தையை நான் சொல்றேன். கொலையற்ற கொலை. இட் இஸ் நாட் அ மர்டர் பட் அ மர்டர். ஏன்னா இது வில்ஃபுல்லா செஞ்ச நெக்லிஜென்ஸ். யாருமே அது தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க.
இப்போ விஜய் இதை தெரிஞ்சு செஞ்சாரு, தாவேகாவினர் இதை தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு நான் சொல்லலை. காவல்துறை செஞ்சிருக்கும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, காவல்துறைக்கு வந்து இது ஒரு கூட்டம் கிடையாது, 1000 கூட்டம். இப்போ உதாரணத்துக்கு நான் மீண்டும் அந்த பேரணிக்கே போறேன். எனக்கு வந்து அதிக கூட்டம் திரளும்னு சொன்னது யாருன்னா காவல்துறை. என்னுடைய முன் அனுமானம் வந்து அந்த இடத்துல நான் 1000 பேருக்கு மேல வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். 1000 to 2000 மேக்சிமம். ஆனா 5000 பேர் வந்தாங்க. காவல்துறை சொன்னது நடந்தது. இப்ப நேத்து அண்ணன் வன்னியரசா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10000 பேர் சொல்லிட்டு ஏன் 27000 பேர் வந்தாங்கன்னு கேக்குறாங்க. அது தப்பு. அப்படிதான் 27000 பேர் தான் வந்தாங்களா? அதிகப்படியா கூட வந்திருக்கலாம். அதிகப்படியா கூட அந்த கூட்டத்தை வீடியோல பார்க்கும்போது 27000 பேர் தானே வந்தாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப ஒரு அரசு, ஒரு உளவுத்துறை என்ன பண்ணனா, வெறுமனே அந்த அனுமதி வாங்குற மாவட்ட செயலாளர் சொல்ற கடிதத்தை மட்டும் அது ரிலை பண்ணாது. அது என்ன பண்ணோம்னா, அந்த உளவுத்துறை, லோக்கல் உளவுத்துறை. எதுக்கு லோக்கல் உளவுத்துறை? காலையில நாமக்கல்ல கூட்டம் வந்தது, போன வாரம் வந்து திருவாரூர்ல வந்தது, நாகப்பட்டினத்துல, எல்லா ஊர்லயும் என்ன நடக்கும்ன்றது சொல்றேன்னா, எல்லா ஊர்லயும் கூட்டம் வரும்போது இங்க கூட்டம் வராதுன்னு எப்படி இவங்க? நான் முடிக்கிறேன், அதை தான் சொல்றேன். இவங்க வேலை எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர் இருந்து, வட்ட செயலாளர் இருந்து, பகுதி செயலாளர் இருந்து, அந்த அங்க கடைக்கண்ணில இருக்கவங்க கிட்ட வரைக்கும் பிரச்சனை எப்படி போகுது, எத்தனை பேர் வருவாங்க, என்ன தோழர் எத்தனை பேர் வரும், அவர் அப்படி கேட்பாங்க. நைட்டு வரைக்கும் நம்ம ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். 10 உளவுத்துறைக்காரன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவான். 15 பேர் 20 பேர் ஒரு கூட்டத்துக்கு நம்ம 100 பேர் 200 பேர் வர திரட்டுற கூட்டத்துக்கு நைட்டு எல்லாம் ஃபோனை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் போலீஸ்காரங்கிட்ட இருந்து. ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, நாங்கள் ஒரு 100 பேர் திரள்றோம்னா 200 போலீஸ் இருப்பாங்க போராட்டத்துக்கு. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு 500 பேர் வரோன்னா 200 போலீஸ் இருக்கும். பொதுக்கூட்டம் வேற, ஏன்னா பொதுக்கூட்டம் போராட போறதில்ல. ஆனா ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அது வேற. அப்போ டபுள் த போலீஸ், இங்கே வந்து ஹாஃப் த போலீஸ் வைப்பாங்க. நான் குறைஞ்சது ஒரு 1500 போலீஸ்னா இது இங்கே இருந்திருக்கும். 1500 போலீஸ் இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு தவறு நடந்திருக்கு, அது ஒரு பிழை. அதனால தான் வந்து இங்கே வந்து இவங்க என்ன பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, ஒரு கட்சியா நம்ம வந்து ஒரு அரசியல் பொறுப்பாக இருக்கணும், இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நான் கேட்டேன் கொடுக்கலன்னு நீ சொல்லக்கூடாது. இப்படி தான் நடக்கும் பாலிடிக்ஸில். நீ இப்படி இதுதான் இந்த சாக்கடை இப்படி தான் இருக்கு. நீ இந்த சாக்கடையில் நீ எப்படி நீ வேலை செய்யணுன்றது நீ தான். இப்போ 40 பேர் செத்து போயிருக்கிறாங்களா, யாரு கெட்ட பேர்? அப்போ உன்னோட ஜாயிண்ட் லைபிலிட்டி நீ விட்டுட்டு ஒருத்தர் மேலே பழி போட்டு போகக்கூடாது. உனக்கு இருக்கு, உன் பொறுப்பை நீ முதல்ல உணரு. செல்ஃப் கிரிட்டிக்காக பாரு இந்த விஷயத்த. நீ அப்போதான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். நீ அடுத்து என்ன பண்ண முடியாதுன்னு யோசிக்காம ஒரு அரசையோ ஒரு கட்சியையோ அவங்க சதி செஞ்சது செய்வாங்க தான். நாம அதை எப்படி வந்து ஆன்டிசிபேட் பண்றோம், நாம என்னவா இருக்கிறோம், நம்ம ஒரு இதுதான் சொல்ற, ரசிகர் மன்றம் வேறு, அரசியல் கட்சி வேறு. என்ன பெரிய வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து ஆர்கனைசர் மேல நீங்க குறை சொல்லுங்க, அவங்க பண்ணலன்னு. இந்த ரசிகர் அதுக்கப்புறம் வந்து தொண்டர் இல்ல, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு மீண்டும் எல்லாரும் இந்த விஷயத்துல உதாரணம் கட்டுறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அது எப்படி குவைட்டாக பார்த்துட்டு குவைட்டாக போகுது. நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா கூடாதா அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும் போதே கும்பகோணம் மகாமகத்தில் ஸ்டாம்பிங் நடந்தது. அப்போ அதெல்லாம் ரசிகர் கூட்டமா? அது ரசிகர் கூட்டம் கிடையாது. அது என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டாம்ப், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர், அப்போ நான் பிறக்கவே இல்லை, அது வேற, சரிங்களா? நீங்கள் அப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்திருப்பீங்க, களத்தில் வேலை செஞ்சேன். ஆனால் நான் வரலாறாக படித்தேன். என்ன நடந்தது, ஒரு புவர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். அது முழுக்க ஒரு 2 நபர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனோன்னு மற்ற மக்களெல்லாம் திசை திருப்பி விட்டு நடந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு மட்டுமே அன்னைக்கான தினமா இருக்கணும்ன்றதுக்காக அன்றைய தினத்துல மற்ற மக்களை திட்டமிட்டு கொன்னாங்க. அதை நான் இல்லைன்னு, திட்டமிட்டு கொள்றதுல அவங்களுக்கு என்ன லாபம்னா, அவன் உயிரை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறான். அவன் உயிரை துச்சமா. அதுவும் ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு மனிதர் வந்து போகும்போதே இப்படி நடக்கும். நம்ம எப்படி தாவேகா மேல ஒரு ப்ளேம் பண்ணிட்டு போறது? நான் ப்ளேம் பண்ணலைங்க, நான் மீண்டும் சொல்றேங்க, இந்த பொறுப்பு உணர்தல் இருக்கணும்ன்ற. நீங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. உங்களை நான் வந்து நீங்க என் மேல பிரச்சனையே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு போக முடியாது. மீண்டும் சொல்றேன், எதிர்க்க எல்லா பொய்லையும் ஒரு உண்மை இருக்கு, எல்லா உண்மையிலையும் சின்ன பொய் இருக்கும், சரிங்களா? ஒரு முழு உண்மைன்னு இங்க எதுவுமே கிடையாது. அப்சல்யூட் ட்ரூத்னு எதனா இருக்கா? இல்ல. அப்சல்யூட் லையினும் ஒண்ணு கிடையாது, சரிங்களா? அப்ப நீங்க வைக்கிற விமர்சனத்துல எதுவுமே உங்களுக்கு ஒப்பானது இல்லை நீங்க சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போயிடும். நான் என்ன சொல்றேன்,
எதிராள் பக்கமும் பிரச்சனை இருக்குது. மெயின் பிரச்சனை சொல்றேன், மெயின் பிரச்சனை சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச இடம் 3 மணிக்கு இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை ரிப்போர்ட் பண்ணிக்காங்க, ஹிந்து ரிப்போர்ட் பண்ணிக்காங்க. இனி நான் எல்லா பேப்பரையும் படித்தேன், தினமலர், தினகரன், தினகரன்ல ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம டிஸ்கஷன். என்ன ஃபோட்டோ அது? 3 மணிக்கு ஒரு ஃபோட்டோ, ஒரு ட்ரோன் கேமராவோட ஃபோட்டோ இருந்தாங்க. அதோடைய நம்பகத்தன்மையில் நம்ம விசாரிக்கலாம், அது வேற. ஆனால் 3 மணியில் அந்த கூட்டம் எப்படியா இருந்ததுன்னு காட்டுறாங்க. அவர் 3 மணிக்கு வரதா வந்து அந்த இதுவில் போட்டிருக்காங்க, ட்விட்டர் அவங்களோட 3 to 10 அரசுகிட்ட கொடுக்குறாங்க. 12:45 3ன்னு இவங்க ட்விட்டர் ஹேண்டில் போடுறாங்க. ட்விட்டர் ஹேண்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த இதுவை பாருங்கள். அதில் வந்து அவங்க கொடுத்த டைம் வேறையா இருக்கு. அதை தான் இப்போ திமுகவினரும் அரசியல் கட்சி சார்பற்றவங்களும் வைக்கக்கூடிய விமர்சனம். இப்போ என்னை போன்றவர்கள் கூட, நீ ஒரு டைம் சொன்னேன்னா நீ வந்துடணும் அந்த டைமுக்கு. ஏன்னா உன்னுடைய அந்த சோல்ஜர்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி உன்னுடைய அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க மென்டாலிட்டியே வந்து உன்னை பார்த்தா ஆரவாரமாகிறது, ஆபத்தை உணராமல் ஏறுறது, குதிக்கிறது, தாவுறது எல்லாம் பண்ணுறாங்க. அது ஓகே, அது நீ இப்படிதான் இருப்பாங்கன்றீங்க. அதை மாற்றணுமா கூடாதான்றது ஹீரோ வர்ஷிப்பில் இருக்கிறவனா மாற்றணும். உலகம் ஃபுல்லாக அப்படி தானே இருக்காங்க, இங்கே மட்டுமா அப்படி இருக்காங்க? இல்லை, இங்கே தான் தோழர். நான் சொல்கிறேன், அப்துல் கலாமுடைய ஃபியூனரல் இருக்குது என்கிட்ட, அந்த வீடியோ இருக்குது. அப்துல் கலாம் ஃபியூனரலுக்கு வரவங்களாம் தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து பார்க்குறான். அது மாப் மென்டாலிட்டி. ஆமா இருக்கு. நான் தாவேக்காக்கு மட்டும் சொல்லீங்க, நான் தாவேக்காக்கு மட்டும் சொல்ல, நான் ஏன் தாவேக்காக்கு மட்டும் சொல்றேன்? இந்த மாப் மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கணும் ஒரு லீடர் மெட்டீரியல். நீங்க அப்படிதானே சொல்லிக்கிறீங்க, நீங்க இனி ஆக்டர் கிடையாது, நீங்க வந்து ஒரு பொறுப்பு மிக்க லீடர். அதனால தான் சொல்றேன், மக்களுடைய மடத்தனத்தையும் அந்த கும்பல் மனப்பான்மையை ரசிக்க கூடாது. நீங்க அவங்கள பாதுகாக்கணும். அந்த மனப்பான்மையிலிருந்து அவங்களுக்கு எந்த ஆபத்தும் விளைவிச்சிடாம ஒரு தலைவர் மெட்டீரியல் வந்து பாதுகாக்கணும். பாலைவனத்துல தான் நடத்தணும். பாலைவனத்துல இது என்ன கேட்கிறேன், மாப் மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த 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 மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல, நான் சொல்றேன் இருங்க, நான் சொல்லிட்டா. இப்ப விஜய் நான் ஒரு இடத்துல பாராட்டுறேன், 2 மாநாடு நடத்தினாரு, திட்டமிட்ட நேரத்துக்கு முன்கூட்டியே போயிட்டார். அப்ப என்ன ஆகுன்னா, திட்டமிட்ட நேரத்தை தாண்டி போகும்போது கூட்டம் கலையும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், அதோட மென்டாலிட்டி மாறும், அது சில தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணும். நேரம் தவறும் போது உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு இந்த பிரச்சனை. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எங்கே ஃபர்ஸ்ட் இதுவாகும்னா, கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்பப்பெல்லாம் சரியாக பின்பற்றப்படலையோ அப்போல்லாம் அந்த க்ரௌடு வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்டாம்பிடில் போய் முடியும். அது இங்கேயும் நடந்திருக்குன்ற டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 அடிப்படை. என்னுடைய அடுத்த கேள்வி, அரசு எப்படி இப்போ நான் இங்கே வரேன், இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு கிரிமினல் லைபிலிட்டி டிவிகே மேலே இருக்கா? எப்படி வந்து அரசு இந்த இடத்துல எங்கன்னா, நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த செய்தியை படித்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. 2 விஷயம் ஒருத்தர் இணையத்தில் கூட பகிர்ந்துருந்தார். இவர் அந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜின்னு சொல்லும் பொழுது செருப்பு வந்து அவர் மேலே விழுந்துருக்கு, விஜய் மேலே. அப்போ ஒரு சலசலப்பு அந்த கூட்டத்தில் ஏற்பட்டு லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. இது எந்த பத்திரிகைகளையும் லத்தி சார்ஜ் ஆன் நாட் அட் தட் பாயிண்ட் இல்ல நாட் அட் செருப்பு வீசும்போது லத்தி சார்ஜ் இல்ல. லத்தி சார்ஜ் எப்போ ஆகுதுன்னா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், அதுதான் சொல்றேன், அந்த செகண்ட் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த டைம்ல தாங்க செருப்பு வீசப்பட்டிருக்கு. ஒருத்தர் எழுதியிருக்காரு இணையத்துல, சிவகுமார்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவத்தையே ஃபுல்லா வச்சு எழுதியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ரௌடை மேனேஜ் பண்ண லத்தி சார்ஜ் பண்ணது வந்து அது சரியான முறை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அங்க தாவேகாவினரையும் தாண்டி வேறொரு கும்பல் உள்ள போயிருக்கு, இருந்திருக்கலாம். விஜய் மேல செருப்பு வீச மாட்டாங்க, நான் அதையும் ஒத்துக்கிறேன். தாவேகாவினர் விஜய் மேல செருப்பு வீச மாட்டாங்க. அது விசாரணை பண்ணணும், அது விசாரணைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். யார் செருப்பு வீசினாங்க, என்ன நடந்தது, லத்தி சார்ஜ் யார் உத்தரவிட்டாங்க, திடீர்னு ஏன் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை, நிர்பந்தம் ஏன்? லத்தி முதல்ல அலௌடா தோல, லத்தி அலௌடு. நீங்க லத்தி வச்சுக்கலாம், லத்தி வச்சுக்காம போலீஸ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பயன்படுத்து எப்போ பயன்படுத்தணும்னா அன்லெஸ் ஆர் அன்டில் அது ஒரு கலவரமா மாறாத வரை. நான் என்னன்னு சொல்றேன், கேட்டா ஒருத்தர் என்ன சொல்றாரு, அந்த விஜய் அவருடைய வாகனம் வந்து ஃப்ரீயா செல்றதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணாங்க. நான் நல்லா பார்த்தேன், அந்த ரோடு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு வந்து நீட்டாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பைபாஸ், ஒரு மெயின் ரோடு, ஈரோடு டு கரூர் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் அடிக்கும் போது அந்த கூட்டம் எப்படி போகும்? அதில் 2 பேருடைய விஷயங்களை வந்து நான் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு அம்மா குழந்தைய தேட ஆரம்பிச்சாங்க,
குழந்தைய தேட ஆரம்பிச்ச உடனே சலசலப்பு ஏற்பட்டது. விஜயும் குழந்தைய தேடுங்கன்னாரு. அப்போ ஒரு சின்ன இதுவாச்சுன்றாரு. இப்போ அந்த லைட் ஆஃப் ஆனதுக்கு வந்து ஒரு விளக்கம் இவங்க என்ன தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த கரண்ட் கம்பெனில அது நான் மறுக்கிறேன். ஏன்னா லைட் வந்து டிஎன்இபி டைரக்ட் கரண்ட் ஜெனரேட்டர், அதனால தான் நான் அது அந்த செய்தியை நான் ஏன் அவ்வளோ இதுவாக பார்க்குறேன்னா, ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி அந்த கரண்ட் கம்பமா இருந்தா ஏத்துக்கலாம். ஆமா, ஜெனரேட்டர் லைட்டை ஏன் ஆஃப் ஆகுதுன்றது வந்து யார் ஆஃப் பண்ணது எக்ஸாக்ட்டா வந்து எப்போ அவர் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடும்போது ஆஃப் ஆகுதுன்னும் போது அது கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையோட கவனத்தோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த லத்தி சார்ஜ். மூணாவது இவங்களுக்குள்ள அந்த திடீர்னு வந்து அந்த கயிறு 4 மணிக்கு மேல எல்லா சைடு ரோட்லயும் பிளாக் பண்ணது. இது இந்த குறுகலான சாலையில அந்த யோசனை எங்க இருந்து வந்தது, யாரால் கொடுக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் வெறும் 500 காவல்துறையினரை வைத்துக்கொண்டு இது போல கிரௌடை மேனேஜ் செய்யலாம் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தியது யார்? நான் நேற்று என்னுடைய நிலை தகவல்லையும் எழுதியிருந்தேன். நான் விஜயை கண்டிச்ச அதே நேரத்தில், விஜய் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன அதே நேரத்தில் காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர், காவல் உயர் அதிகாரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணணும், அத்தனை பேரையும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும். ஏன்னா இதில் காவல்துறைக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு உண்டு. காவல்துறையை நீங்கள் ஒட்டுமொத்தமாக இது பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ இது பின்னாடி யார் கான்ஸ்பிரசி இருக்கான்றது இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நம்ம அது எல்லாமே நம்மளோட அசம்ஷன். No, based on the yes, of course we have some facts, but it is an assumption based on some facts which has been reported in the journals. ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுமா முடியுதுன்றது கூட இதுக்கு பொறுப்பான அதிகாரி யார், அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏர் ஷோ ஒன்று நடந்தது சென்னையில். அந்த ஏர் ஷோல 5 பேரோ 6 பேர் செத்தாங்க. 5 பேர் இறந்தாங்க. 5 பேர் 200 மேற்பட்டோர் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். அதுலயும் வந்து ஒரு புவர் கிரவுட் மேனேஜ்மெண்ட் தான் இங்கேயும். அது வந்து அதுக்கு யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? அது அரசு தான் ப்ளேம் பண்ணோம். நம்ம பேசி இருக்கோமே, அதுக்கு அரசு தான் பொறுப்பு. முழுக்க தமிழக அரசு மட்டும்தான் அந்த 6 பேர். தமிழக அரசு மத்திய அரசு பொறுப்பு. ஏன்னா ஷோ நடத்துறது அவங்க. ஆமா, அது என்ன பிரச்சனைனா ஷோ நடத்துறவங்க கேட்டுட்டு போயிடுவான். நீங்க வந்து உங்களோட ஊர் இது, உங்களுக்கு தான் தெரியும் வடக்கு எது தெற்கு எது, சாலை எங்க தண்ணி வைக்க முடியும், எங்க வந்து மக்கள் வந்து இலைப்பாற முடியும், எங்க வந்து. ஆனா அந்த நேரத்துல அரசு ஸ்டாம்பிடா இல்லைன்னாங்க. அதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். அதுதான் சொல்றேன். அது எனக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரியான விஷயம் தான். ரெண்டாவது இதில் இன்னொன்று முக்கியமானது, இதுலேருந்து கேட்குறேன். மெரினாவில் இறந்த இந்த மெரினாவுடைய ஏர் ஷோவில் இறந்ததுக்கு 5 லட்சம் பேர் 5 லட்சம் ரூபாய் என்ன சொல்றது இழப்பீட்டு தொகையோ அது வாட்டவர் தொகை கொடுத்தாங்க. ஆனால் விஜயோடைய கேம்பெயினில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அண்ட் த என்டையர் கவர்மெண்ட் மெஷினரிஸ் வந்து ரொம்ப ஜெட் ஸ்பீடில் இயங்குது. இல்லை, ஒரு உண்மையை ஒத்துப்போங்க, இதில் வந்து அரசியல் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணுறாங்க. இதில் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கட்சி அப்படி தாங்க பண்ணும். நீங்கள் வந்து அரசியல் பண்ணாமல் யார் இருப்பா இதில்? அதுதான் நான் சொன்னேன். இங்கே உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கு, அரசியலுக்காக உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார்? நான் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இதை தாவேக்காவினர் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எதுக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சா தெரியாமலா அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நலன் இருக்கு. ஆனால் அவர்கள் தே வேர் டெலிபரேட்லி நெக்லிஜென்ட். அவங்க வந்து ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு குற்றம். ஏன்னா நெக்லிஜென்ட்டாக இருக்கிறது சட்டத்தின் பார்வையிலேருந்து உங்களை முழுதலாக விளக்கிறார். புரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தே ஆர் ஆல்சோ லயபிள். ஆனால் இதில் ஒரு கூடுதலாக வந்து இந்த அரசு, இந்த 2 விஷயம் எனக்கு இன்னும் புரியல. ஏன் யார் லத்தி யூஸ் பண்ண சொன்னது? இன்னொன்று, உடனடியாக அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்கிறீங்க. ஒரு நீங்கள் தூத்துக்குடியோட இதுவுக்கு நீங்கள் ஆணையம் போட்டது சரி, இப்போ தூய்மை பணியாளர் விஷயத்துக்கு ஆணையம் போட்டது சரி. ஏன் போடுறோம்? ஒரு சம்பவம் நடக்குது, போலீஸு என் மேலே வழக்கு போடுது, நான் போலீஸ் என்னை அடிச்சிட்டாங்க, மனித உரிமை மீறல் நடந்தாங்க, நான் ஒரு அக்யூசேஷன் வைக்கிறேன். அப்போ 2ம் கொண்டுவான். இதை ஒரு ஆணையத்தில் வச்சு விசாரிப்போன்னு ஒரு ஆணையம் போடுறோம். தூத்துக்குடியில் நான் அமைதியாக போராடினேன்னு நான் சொல்கிறேன், இல்லை இவங்க கலெக்டர் ஆஃபீஸை அடிச்சு வச்சாங்கன்னு போலீஸ் சொல்லிச்சு, அதனால் நான் சுட்டேன்னு சொன்னாங்க. 2 பேர் இருக்காங்க, 2 டிஸ்பியூட்டட் பார்ட்டி. வா ஆணையம் போடுறேன். இந்த இடத்துல ஒரே விஷயம், ஸ்டாம்பேட் நடந்துருச்சு. இதுக்கு
ஆணையம் போடுவதை விட காவல்துறை தான் காரணமா இல்ல யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஆணையம் போடுறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு ஹைகோர்ட் மானிட்டர்ல போட்டிருக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணாம இப்போ மாண்புமிகு நீதிபதிக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு களத்துல போயிட்டு ஒரு போலீஸ் அதிகாரிகள் வச்சு இந்த கோணத்துல விசாரிக்கணும் அந்த கோணத்துல விசாரிக்கணும்ன்றது வந்து இப்போ அவங்க முன்னாடி யார் யாரெல்லாம் பேசலாம், போய் யார் யாரெல்லாம் ஆதாரம் கொடுக்கலாம் சாட்சியம் கொடுக்கலான்றது வந்து தெரியல. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கட்டாயம் இதில் போட்டாகணும். இதில் வந்து ஒரு உயர்மட்ட விசாரணை புலனாய்வு விசாரணை நடத்தி ஆகணும். அந்த செருப்பு வீசினதுலேருந்து லத்தி சார்ஜ் நடத்தின அந்த போலீஸ்காரங்க வர உனக்கு யாருப்பா சொன்னால் எந்த தைரியத்தில் நீ லத்தி சார்ஜ் பண்ண? ஏன்னா லத்தி சார்ஜ் பண்ணால் அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, மக்கள் திகில் அடைவாங்க. அவங்கள அடிக்கவே இல்லைன்னா கூட லத்தி அடிக்கிறத பார்த்து ஓடுவாங்க. லத்தியோட தூக்கினா போதுமே ஓடுவாங்க. ஏன்னா நான் 3 லத்தி சார்ஜ் நான் பார்த்துருக்கேன். களத்துல இருந்து அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். ஒரு லத்தி சார்ஜ் வாங்கும் பொழுது அரசியல் பக்குவமயப்பட்டவர்களே ஓடுவாங்க தெரிச்சு. அப்போ லத்தி சார்ஜ் வந்து ஒரு முட்டாள்தனமான யோசனை, அது கூட இதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அந்த லத்தி சார்ஜ் பண்ணது யார்? ஏன்னா லத்தி சார்ஜுக்கு பிறகுதான் இது நடந்ததுன்னா அந்த சம்பவத்தை பார்த்தோம். எல்லாருமே லத்தி சார்ஜ் சொல்றாங்க, கரண்ட் கட்ட சொல்லி அந்த ஸ்பீச்சோடைய சவுண்ட் மைக்கை கட் பண்ணிருக்காங்க எல்லாம் அந்த பகுதியில எங்க கட் ஆச்சு. நான் ரெண்டுத்தையும் கூட ரூல்ட் அவுட் பண்றேங்க. இந்த லைட் ஆஃப் கூட என்னால ஏத்துக்க முடியல. காரணம், அந்த குழந்தை வந்து காணாம போயிட்ட பிறகு லைட் ஆஃப் ஆகுது, தேட ஆரம்பிக்கிறோம், பதன்னு தேடுறோம். சரி, அது கூட வந்து சுத்தி முத்தி தான் பார்ப்போம். ஆனா லத்தி சார்ஜ் வந்து அப்படி கிடையாது. நீங்க அதை சர்வசாதாரணமா பார்க்க கூடாது. நான் மீண்டும் ஏன் அதை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ராய்ட் நடக்கும்போது உங்களை அடிக்க வராங்கன்னும் போது வேறு வழி இல்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணலாம். ஒரு 10 பேர் வராங்க உங்களை அடிக்க வராங்கன்னா அப்போ லத்தி சார்ஜ் பண்ணலாம். ஒரு 1000 பேர் கூட்டம், அது வந்து ஒரு ஸ்பேர்ஸ்லி இருக்குது, இல்லை மாடரேட் டென்ஸாக இருக்குது. ஆனால் இது மோஸ்ட் டென்ஸ்லி ரொம்ப அடர்த்தி, மிகவும் அடர்த்தியாக இருந்த இடத்துல ஒரு லத்தி சார்ஜ் பண்ணுறது அது அந்த போலீஸ்க்கே ஆபத்து. இப்போ ஃபைட் டு சம் அப், இது எங்கே போய் முடியும்? இது எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு செட்பேக்காக கேட்டிங்கன்னா ஒரு வகையில் ஒரு சின்ன செட்பேக் டிவிக்கு. காரணம் என்னன்னா, இனியாவது தாவேகாவினர் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது முன் பின் களத்தில் எல்லா யோசனைகளும் இது என்னென்ன பண்ணும், என்னென்ன நடக்கும். இன்னொன்று, விஜய் மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான நடைமுறையை கைவிடணும். முதல்ல அது விஜய்னு மட்டும் சொல்ல, யார் யாருக்கெல்லாம் கூட்டம் திரளுமோ. இப்போ நீங்களும் நானும் போயிட்டு மக்களை சந்திக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மைதானம் தான், பொதுக்கூட்டம் தான், மாநாடு தான், நீங்க இனி இந்த மாதிரி சாலைக்கே வராதிங்க. ஏன்னா நேற்று அந்த வண்டி வரும்போது பார்க்குறேன், அப்பாவி இளைஞர்கள் கீழே விழுறாங்க. யாரு ஓ தொண்டை? நான் மீண்டும் சொல்றேன், இதுல வந்து என்னுடைய கிரிட்டிசிசம் பண்ணீங்க. என்னங்க நீங்க மக்களை சந்திக்க வர மாட்டீங்களா? மாநாடு மட்டுமே போட்டுட்டு இருப்பீங்களா? பனையூர்ல மட்டும்தான் இருப்பீங்களா? அது அவங்களுக்கு பதில் கொடுங்க, அவங்களுக்கு பதில் கொடுங்க. இந்த மாதிரி வந்தா இப்படி ஆகுதுங்க அவங்களுக்கு. நான் என்னைக்குமே நான் அந்த மாதிரிலாம் கேட்டதில்ல. மக்களை சந்திக்க வர மாட்டீங்களான்றதுனா நான் என்ன போன்றவங்க யார் கேட்குறாங்கன்னா, தாவேகா கட்சியினர் மக்களை சந்திக்க வரணும். மாவட்ட செயலாளர் வா, பகுதி செயலாளர் வா, வட்ட செயலாளர் வா, ஒன்றிய செயலாளர் வா, கிளை செயலாளர் வா, கிளை உறுப்பினர் போ, வீடு வீடா போ, திண்ணை பிரச்சாரம் பண்ணு, அப்படி பண்ணலாம். அது யார்? அதுதான் மக்களை சந்திப்பது. எங்களை போன்றவங்க நாங்கள் மக்களை சந்திக்கிறதுனா அப்படிதான். களத்தில் நிற்பதுன்னா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே வந்து ஒரு சிவப்பு கொடி பிடிச்சிட்டு டக்குன்னு ஒருத்தன் வரான்ல, ஒரு ரேஷன் கடையில் ஒரு பிரச்சனை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் டக்குன்னு வரான்ல, இதுதான் களத்தில் நிற்பது. ஒரு திடீர்னு ஒரு கஸ்டடி டச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன அனுமதி வாங்கி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறான்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஆட்கள் இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய தலைவலி. சிவிக்ஸ் இன்னொன்று இல்லை, முக்கியமாக சிவில் சமூகமாகவே இந்த ஸ்டாம்ப் நம்மளுக்கு ஒரு தோல்வி. ஆமாம், நாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவமற்ற ஒரு கும்பல் மனப்பான்மையில் இருக்கிறோம், இது நம்மளை நாமளே எவால்வேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அங்கே பெங்களூரில் நடந்த விஷயமா இருக்கட்டும், இங்கே ஏர் ஷோவில் நடந்ததாக இருக்கட்டும், இங்கே இப்போ தாவேக்கா 40 உயிருங்க, சாதாரணம் கிடையாது. 40 உயிர், 40 மக்கள். அதில் வந்து குழந்தைங்க கூட்டு வராதிங்கன்னு சொல்லி 4 வயசு குழந்தைய உங்களுக்கு யாருங்க அந்த உரிமை கொடுத்தா? நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஜனநாயகம் இல்லையா? அந்த குழந்தையோட ஜனநாயக உரிமையை மீறி ஒரு குழந்தைய வந்து ஒரு அரசியல் கூட்டத்தை வந்து 4 வயசு குழந்தை செத்து போயிருக்கணும். குறைந்தபட்ச வயசு 4, 8 வயசு குழந்தைங்க 2 பேர், 11 வயசுல 3 பேர். ரொம்ப வேதனையாக இருக்கு. அப்போ அந்த வேதனையிலேருந்து இதில் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் இனி வந்து இதை தவிர்க்கணும். அது வந்து இந்த மாதிரிலாம் வந்து நான் எவ்வளோ கூட்டம் கூட்டினேன், அது உதயநிதியாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கூட்டம் கூட்டுறதா அவங்க வேலை.
என்ன குரலி வித்தியா காட்டுறீங்க? அரசியல் இது, அரசியல். யாரை வித்தை காட்டலை, நீ என்ன வித்தை காட்டுற மெட்டீரியலா? போங்க எங்கன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போங்க, போய் மாநாடு போடுங்க, பொதுக்கூட்டம் நடத்துங்க, மார்க்கெட் மையத்தில் பொதுக்கூட்டம் நடத்துங்க. நான் ரோட் ஷோ காட்டுறேன், அந்த ஷோ காட்டுறேன். மோடி பண்ணைய வச்ச வேலைங்க இது ஆரம்பிச்சது. ரோட் ஷோலாம் நிப்பாட்டிடணும். அது விழுந்து செத்து போயிருந்தா என்னங்க ஆகுறது? ஓன் தொண்டன் தான் அது. யாராக இருக்கட்டும், இவர் பார்த்து இவர் அடுத்த வாரம் போய் அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணுறாரு. ஒரு சிவிக் சொசைட்டியை, எனக்கு அது பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எனக்கு உங்கள் யாரையுமே பிடிக்கல, நான் ஏன் உங்களுக்காக என் வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்கணும்? என்ன மக்கள் பிரச்சனையாக பேசுறீங்க? நீ அவனை குறை சொல்கிறான், அவன் உன்னை குறை சொல்கிறான். இதுக்கு நீ உட்காந்துக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருப்ப, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அந்த இடத்துல இருந்து இதை தவிர்க்கணுன்றேன் நான். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. நன்றி.